இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் உறையும் காவியம். இறைவன் உறையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் அருமொழியா. ஆலயமணியே அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் அருள்மொழியா. பீடமே அன்பின் பிரசன்னமா, பீடமே அன்பின் பிரசன்னமா. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இயேசுவில் இனியவர்களே, திருச்சிலுவை ஆலயத்திலே நாம் இந்த நாளிலே இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து பெருவிழா திருப்பலியை நிறைவேற்ற இருக்கிறோம். இந்த பெருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக, குறிப்பாக லோயலா எல்சியத்தில் உள்ள இந்த திருச்சிலுவை ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஜூன் மாத திரு இருதய ஆண்டவர் சிறப்பு பெருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டு செபிக்க வந்திருக்கிற எல்லா இறை மக்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவர்கள் இறை அருள் பெற்று நற்சுகத்தோடு வாழவும், லோயலா பப்ளிகேஷனில் பணிபுரியும் ஊழியர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறை அருளை பெற்று நற்சுகத்தோடு வாழும்படியாகவும், இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்க, குறிப்பாக இந்த கல்வி ஆண்டில் அரசு தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மேற்கல்விக்கு செல்லவும், அவர்கள் குடும்பத்தில் அமைதி நற்சுகம் கிடைக்கும்படியாக, படித்து முடித்த இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், அதற்காக அவர்கள் நன்கு முயற்சி எடுக்கவும், இருதயம் என்ற பெயர் கொண்ட அனைவருடைய நற்சுகத்திற்காகவும், இருதயம் பெயர் கொண்ட இறந்த ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும், லோயலா பப்ளிகேஷனில் 2026ஆம் ஆண்டில் எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் திரு இருதய ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பதுவே ராஜ் உதயகுமாரி குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அவருடைய மகன் 13வது பிறந்தநாளை கொண்டாடுகிற ஜோயலையும் 11வது பிறந்தநாளை கொண்டாடுகிற ஜெரீனையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதித்து கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், கால்நடைகள் விவசாயம் செழிக்கும்படியாகவும் செபிக்கிறார்கள். வழியில் கலந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தேவைக்காகவும் நம்மவர்களுடைய தேவைக்காகவும் அன்றாடுவோம். கடவுள் திரு இருதய ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை நிரம்ப ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. ஆண்டவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து ஆண்டவர் பஞ்சத்திலும் அவர்களுக்கு உணவு தருகின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதய பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இயேசுவினுடைய திரு இதயம் என்பது மானிட மக்களுடைய
அந்த அன்பை கிறிஸ்து அந்த மக்களுக்காக கொடுத்த அன்பை பிரதிபலிக்கின்ற ஒன்றாகவும், இயேசுவுடைய இதயம் என்பது தூய உள்ளம் கொண்ட இதயமாக நாம் ஒவ்வொருடைய இதயமும் மாற வேண்டும் என்பதற்காக இந்த இதயத்தை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இறைவனுடைய அன்பு என்பது அளவிட முடியாத அன்பாக இருக்கிறது. அந்த அன்பு மானிடத்திற்காக அவருடைய பாவங்களை மீட்க பல்வேறு துன்பங்களை அனுபவித்ததாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தில் நாம் அந்த படத்தில் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த நெருப்பு எரிவது போன்றும், முள்முடி சூட்டப்பட்டது போன்றும், ஈட்டியால் குத்தப்பட்ட போன்றும், சிலுவை அடையாளம் வரையப்பட்ட இந்த படத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய இதயம் நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அன்பை, தியாகத்தை, மன்னிப்பை, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே எவ்வாறு நமக்காக கிறிஸ்து தன்னுடைய வாழ்வை கொடுத்தாரோ அதை போல நாமும் பிறருக்காக நம்மால் இயன்ற அளவுக்கு உதவி செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்கின்ற நல்ல செயல்களை அந்த திரு இதயம் நமக்கு வெளிப்படுத்துகிறது, சொல்லி காட்டுகிறது. ஆம், கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய இதயம் நாம் ஒவ்வொருவரையும் எவ்வாறு அன்பால் ஈர்த்ததோ அதை போல நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், அன்பால் ஈர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்த்தோடு இத்திருப்பலிலும் பங்கேற்போம். கிறிஸ்துவின் இதயம் எவ்வாறு எல்லா இந்த உலகத்தை அன்பு செய்ததை போல நாமும் அன்பு செய்வோம். நல்ல இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அந்த இதயத்தினுடைய அன்பு எல்லா இடங்களுக்கும் கிடைக்க நாம் சிறப்பாக இத்திருப்பலில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு பங்கேற்க தடையாக ஏற்படுகிற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையுமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தூய உள்ளத்தோடு இத்திருப்பலில் பங்கேற்க முயற்சி செய்வோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நாம் செய்த எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையுமே புனிதப்படுத்தி நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே,
இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ. ஜெபிப்புமாக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்து உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்கியுள்ளே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் எங்கள் வாழ்க்கையிலே வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமையை தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணைச்சிட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 6 முதல் 11 வரை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை
அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7 முதல் 16 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவருமே என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகிர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைந்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரும் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. முதமத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனெனில் நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம் என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய்மை மிகு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாட கூடி வந்திருக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் திரு இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கரவொலி எழுப்பி இந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவருடைய இதயம் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, நாம் கடவுளுடைய அருளை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக காயப்பட்ட ஒரு இதயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இதயம் என்று சொல்லுகிற போது ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், என்னுடைய இதயம் எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதையும் தாங்கும் இதயம். இங்கே இருக்கிறதுல யாருக்கெல்லாம் எதையும் தாங்கும் இதயம் இருக்குது கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு எதையும் தாங்கக்கூடிய இதயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. தம்பி மட்டும் தூக்குதான், தூக்கலாமா வேண்டாமான்னு யோசித்து தூக்குதான். உங்களுக்கு இருக்காக்கா? சரி. அன்புக்குரியவர்களே, எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்லுகிற போது வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டங்களையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டும் அர்த்தமல்ல. அது எப்படி எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட முடியும்? ஒருத்தன் என்னை பார்த்து திட்டுவான், நான் தாங்கிட்டு போகணுமா? ஒருத்தன் என்னை பார்த்து அடிப்பான், நான் அதை வாங்கிட்டு போகணுமா? அப்படின்னு பலவிதமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே எழலாம். ஆனால் நாம் யாரும் கை தூக்கலை. ஒரே ரக்கா மட்டும் ஐயப்பாவன் சாமி வருத்தப்படுவார் அப்படின்னு தூக்குனாங்களோ என்னமோ தெரியல. எதையும் தாங்கக்கூடிய இதயம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. தாங்கிக் கொள்ளாமல் யாராலும் இருக்க முடியாது. விவிலியம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது, கடவுள் நமக்கு துன்பத்தை தருகிறார். எந்த அளவுக்கு துன்பத்தை தருகிறார்? நம்மளால் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு துன்பத்தை தருகிறார். எனக்கு வாழ்க்கையில் துன்பம் வருகிறது, ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த உலகத்திலேயே என்ன மாதிரி கஷ்டப்பட்டவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். என்னமோ எல்லாருடைய துன்பத்தையும் போய் நம்ம சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணது மாதிரி இந்த உலகத்திலே என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், எதையும் தாங்கக்கூடிய இதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது இல்லை. விவிலியத்திலே சில மனிதர்களை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து நாம் சிந்தித்து பார்க்கிற போது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் இதயத்தில் தாங்கி கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இயேசுனுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய இறப்பு வரை நாம் எல்லா காரியங்களையும் சிந்தித்து பார்க்கிற போது அது நமக்கு தெளிவாக புரியும். 12 வயது சிறுவன் கோவிலில் காணாமல் போகிறார். அங்கே என்ன நடக்கிறது? நான் என் தந்தையினுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று தங்களுடைய பெற்றோரை பார்த்து அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அது எதை சுட்டி காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய திருவுளத்தை தன்னுடைய இதயத்தில் ஏற்றிருந்தார். அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு தந்தையை குறித்த, தந்தை தனக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அந்த திருவுளத்தை அவர் இதயத்தில் ஏற்றிருந்தார் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாக அது அமைகிறது. இன்னும் அவருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் உச்சமாக நாம் பார்க்கிற ஒரு நிகழ்வு, சிலுவையில் இயேசு தொங்குகிற போது அவருடைய இதயம் குத்தி கிழிக்கப்படுகிறது. சிலுவையில் தொங்குகிறவருடைய எலும்புகளை முறித்து அவர்களுடைய உயிரை மாய்த்து அவர்களை சிலுவையிலிருந்து இறக்க வேண்டும் என்ற அந்த யூத சட்டத்தை தாண்டி இயேசு ஏற்கனவே இறந்து போயிருந்ததால் அவருடைய இதயம் குத்தப்படுகிறது. இதயம் குத்தப்படுகிற போது அங்கே என்ன நடக்கிறது? இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடுகிறது. அந்த இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடுவதில் தான் திரு அவையினுடைய அருளடையாளங்கள் வெளிப்படுகிறது என்பதை திரு அவையினுடைய மரபு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ எங்கே அருளடையாளங்கள் நிறைவு பெறுகிறது, எங்கே அருளடையாளங்களுக்கான ஒரு தொடக்க புள்ளி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கிற போது இயேசுவின் இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அந்த இரத்தத்திலும் தண்ணீரிலும் தான் திரு அவையினுடைய அருளடையாளங்கள் அனைத்துமே நிறைவு பெறுகிறது. திரு அவையினுடைய அருளடையாளங்கள் எத்தனை? புது நன்மை வாங்குகிற பிள்ளைங்க, இப்போ புது நன்மை உறுதி பூசல் வாங்கின பிள்ளைங்க. அருளடையாளங்கள் எத்தனை? 7. என்னெல்லாம்? திருமுழுக்கு, நற்கருணை, உறுதி பூசுதல், ஒப்புரவு, குருத்துவம், திருமணம், நோயில் பூசுதல்.
அப்போ இந்த 7 அருள் அடையாளங்கள் எப்போது நிறைவு பெறுகிறது? நாம் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கிறிஸ்துவனுடைய சாவில் அவரோடு புதைக்கப்படுகிறோம் என்பதுதான் நாம் பெற்ற திருமுழுக்கினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் அருள் அடையாளங்களை நாம் பெறுவதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய இதயத்துக்கு உகந்தவர்களாக நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இயேசுனுடைய வாழ்வு அவருடைய இதயம் குத்தி திறக்கப்படுவதனால் ஒரு திரு அவையினுடைய அருள் அடையாளங்களுக்கான ஒரு அடித்தளமாக அது அமைகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் எதையும் தாங்கக்கூடிய இதயம் இருக்கிறதா? இல்லை அப்படின்னு கை தூக்காமல் இருந்துட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிற போது, என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை, எந்த கஷ்டத்தையும் நான் தாங்கிக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் நான் தாங்கினதே கிடையாது அப்படின்னு யாராவது இருக்கோமா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கிறது. நாம் அடைகின்ற துன்பங்கள் பல சமயங்களில் நமக்கான ஒரு துன்பங்கள் அல்ல. எனக்கு கஷ்டப்படணும்னு ஆசை அப்படின்னு யாராவது கஷ்டப்படுவாங்களா? இல்லை. ஆனால் நாம் கஷ்டப்படுகிறோம். எதுக்காக? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக நாம் பல்வேறு நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களை, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள், அவருடைய இதயத்தால் அவர் நொறுங்குண்ட அந்த நிலைகள் எல்லாமே நாம் வாழ்வு பெறுவதற்கான ஒரு வழியாக அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்னை மரியாவுடைய இதயத்தை நாம் சிந்தித்து பார்க்கிற போது, ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிலைகளையும் அன்னை மரியாள் தம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து எதெல்லாம் மனசில் வச்சுருக்கிறோம்? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பிள்ளையை குறித்த நன்மையான காரியங்களை எல்லாம் அந்த தாய் உள்ளத்தில் இருத்தி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அது எதில் வெளிப்படுகிறது என்று நாம் பார்க்கிற போது, ஆண்டவர் இயேசுக்கு 30 வயசு ஆகிறது, திருமண விருந்துக்கு சென்றிருக்கிறார்கள், அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது. அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? மாதா போய் இயேசுகிட்ட சொல்லுகிற போது, மகனே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிற போது இயேசு என்ன சொல்கிறாரு? எனது நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் மரியாள் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். எனது நேரம் வரலன்னு மகன் சொல்கிறாரு, ஆனால் தாய் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்கிறதையெல்லாம் செய்யுங்க. எந்த ஒரு தைரியத்தில் அன்னை மரியாள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டும்? என் மகனால் இது முடியும், என் மகனுக்கான நேரம் வந்து விட்டது என்று அன்னை மரியாள் அறிந்திருந்தார். எதனால்? சின்ன வயசுலேருந்து அவருடைய எல்லா அசைவுகளையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்ததால் அந்த அன்னை இயேசுவால் இந்த நேரத்தில் இந்த புதுமையை செய்ய முடியும் என்று அவர் நம்பினார். அது அன்னை விரும்பியவாறே நடக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இயேசுவை குறித்த எல்லா காரியங்களும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தது போல, நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கான காரியங்களுக்காக, நம் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்கிற துன்பங்கள் அனைத்துமே நாம் இயேசுவின் இதயத்தோடு இணைந்திருக்கிறோம் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இதயத்துக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. யோவேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் இதயத்தை கிழித்து கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு அழைப்பு அதுதான். பல சமயங்கள் நம்முடைய இதயங்கள் கிழிக்கப்படுகிறது, நாம் உள்ளம் உடைந்து போகிறோம், ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதில்லை. ஏன்? உள்ளம் உடைந்து போகிற போது நாம் ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு தயாராக இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய இல்லங்கள் சந்திக்கிற போது சில மக்கள், கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருந்த மக்கள் இப்போ கோயிலுக்கு வர்றதில்லை. ஏன்? கோயிலுக்கு போய் நான் என்னத்தை கண்டேன்? கடவுள்கிட்ட போய் எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு இறப்பு. கடவுள்கிட்ட போய் எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், ஆனால் நாங்கள் நினச்சது நடக்கலை, அதனால் நாங்கள் கோயிலுக்கு வரமாட்டோம். இதயங்கள் கிழிக்கப்படுகிற போது நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். ஐயையோ எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நாம் ஆண்டவரை விட்டு விலகி சொல்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய இதயங்கள் கிழிக்கப்படுகிற போது, நாம் உள்ளம் உடைந்து போகிற போது ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் வாசிக்க கேட்கிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ ஆண்டவர் தருகின்ற அந்த இளைப்பாறுதல் இதயத்துக்கான ஒரு இளைப்பாறுதல். வெயிலில் நடந்து போகிறோம், 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஒரு நல்ல நிழல் தருகின்ற மரம் இருக்கிறது. இளைப்பாறுதல் வேணா என்ன செய்யணும்? அந்த மரத்தை நோக்கி நடந்து போகணும். ஐயையோ 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு, இனிமெல்லாம் நடக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் நாம் என்ன செய்கிறோம்? திரும்பி விடுகிறோம். இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவரிடம் நாம் செல்வதற்கு தவறி விடுகிறோம். எனவே இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நம்முடைய இதயங்கள் சோர்வுற்று இருக்கிற போது, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணியும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காத போது நாம் ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், துன்பங்கள் வருகிற போது ஆண்டவரை விட்டு விலகி செல்லாமல் ஆண்டவரை நோக்கி செல்ல நாம் முயற்சி செய்வோம். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அருளை நாம் நிறைவாக பெற முயற்சி செய்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்களுக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்மீது வைக்கிறோம். நாங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே நீர் எங்களுக்கு துன்பங்களை தருகிறீர். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் இந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்காத அளவுக்கு அதிகமான துன்பங்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தகுதிக்கு மேலாக, எங்கள் பலத்துக்கு மேலாக நீர் எந்த ஒரு துன்பத்தையும் எங்களுக்கு தருவதில்லை. ஆண்டவரே, எங்களுக்காக காயப்பட்ட உமது இதயத்தை சிந்தித்து பார்க்கிற இந்த வேளையிலே எங்களுடைய இதயங்கள் காயப்படுகிற போது நாங்கள் உமது அன்பை புறக்கணிக்காமல், அன்பை விட்டு விலகிச் செல்லாமல், நீர் தருகின்ற இளைப்பாறுதலை பெறுகின்ற வகையில் உம்மை நோக்கி தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். பலனை எதிர்பார்த்து உமது இதயத்தை அணுகி வருபவர்களாக அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் பிறர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக காயப்பட்ட உமது இதயத்தை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை பிறரது நல்வாழ்வுக்கான காரணிகளாக ஏற்று தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட எங்களுக்கு ஆற்றல் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, திரு விவிலியத்திலே மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது இறை வாக்கியம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கும்: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், திறக்கப்படும். ஆண்டவர் இயேசுனுடைய திரு இதய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற நேரத்திலே அந்த இயேசுவின் திரு இதயத்தினிடத்திலே நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் திருச்சபை, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இறைவனின் அன்பிலும் உண்மையிலும் நிலைத்திருந்து நற்செய்தியை அறிவித்து மக்களுக்கு ஒளியாக வாழ அருள் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வின் வழிகாட்டியான எம் இறைவா, பள்ளி படிப்புகளை முடித்துவிட்டு மேற்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கும் இளையோர்களுக்கு சிறந்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்பினை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு பரம்பொருளே எம் இறைவா, உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களை வழிநடத்தவும், போர்கள், வன்முறைகள், பகைமைகள் நீங்கி உலகில் அமைதியும் சகோதரத்துவமும் திளைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நற்பலன்களை தந்து எங்கள் வாழ்வு வளம் பெறச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்ப கருத்துகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் என்ன தேவைகளோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கின்றோமோ எல்லாவற்றையுமே அந்த இயேசுவின் திரு இதயத்தினிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, மக்களாகி நாங்கள் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு உமது திரு கரங்களிலே ஒப்பு கொடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்று நம்பி வந்த எல்லா காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மீதம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பரிசுத்தமான திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் மிகுந்த எங்கள் இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கனிவுடன் இந்நாளில் கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக மாறுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமாலும் எல்லாம் வல்ல இறைவா, உமன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை நிறைவாக பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்படியாக நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாக திரு இரத்தமாக எங்களுக்கு இவை இந்நாளில் இன்று மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாய் நன்றி செலுத்தி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரக்கூடிய இந்த அப்பத்தையும் மீட்பு அளிக்கக்கூடிய இந்த கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்கும்படியாக நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ மறை மாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற இந்த பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அமைதியும் இன்று தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியும் மகிழ்ச்சியும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் எல்லாவற்றையும் போக்க வல்லவர். நம்மை படைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற எல்லா வரங்களையும் குறைவின்றி நிறைவோடு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற அன்பு இறைவன். நம்பி வா நலம் பெறுவாய் என்ற ஆசீரோடு நம்புங்கள், ஜெபியுங்கள், உங்களது வாழ்க்கையில் எப்போதும் நல்லதே நடக்கும் என்ற அருளோடு தன்னையே நமக்கு உணவாக தரக்கூடிய இறைவன். இவர் தரும் இந்த விருந்திற்கு அழைப்பு பெற்றுள்ள நீங்களும் நானும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு தருவதாக. ஆமென். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில்
தலைவா. பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன், காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய், கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ எழுந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. அன்பார்ந்த தந்தை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நமது கத்தோலிக்க திருச்சபையில் திரு இருதய பக்திக்கு இணையான பக்தி எதுவுமே இல்லை. எனவே திரு இருதய ஆண்டவர் மேல் இரக்கம் கொண்டு நம்ம பக்தி உண்டு நாம் எந்த வேலையும் செய்தால் அது நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் அருளும் ஆற்றலும் அந்த வேலையின் நிறைந்து நின்று நமக்கு அது வெற்றியை தரும். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி தந்த அருள் தந்தை புதுப்பட்டி பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய சிவகிரி பங்கு தந்தை அருள் தந்தை இஞ்ஞாசி அவர்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு மாதமும் நமது திருப்பலிக்கு அனுமதி அளித்து எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டு இருக்கிற நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் எனது பணிவான நன்றி. ஏறத்தாழ 2000க்கு முன்னால் நானும் எனது மனைவி எனது பையன்கள் 2 பேர் சிறு பையன்கள் ஞாயிற்றுக்கிழமை சிறுமலைக்கு போவோம் என்று வந்தோம். சிறுமலைக்கு அப்பப்போது போவது வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை சிறுமலைக்கு எல்லாம் சின்ன பையங்க போனோம். அப்போது நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். ஃபாதர் வந்தாங்க. சாதாரண ட்ரெஸ்ஸில் தான் வந்தாங்க. எங்கள் ஃபாதர்னு எனக்கு தெரியாது. நீங்கள் யார் என்று கேட்டார்கள். நாங்கள் பாளையங்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னோம். எதற்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். மாதாவை வணங்குவதற்காக வந்தோம். பூசை இருக்கிறது, பூசைக்கு இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு இருந்தோம். அன்றைக்கி பூசைக்கு எத்தனை பேர் இருந்தோம்? அன்றைக்கி தான் அவங்க சிறுமலை மாதா கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை 11:30 அல்லது 12 இருக்கும் பூசை வைக்கிறார்கள். மொத்தம் நாங்கள் 4 1 5 பேர் தான். நான் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 4, பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கலசலிங்கம் இன்ஜினியரிங் கல்லூரி, அதிலிருந்து ஒரு பையன், ஒரு கேரளா பையன். அதுக்கடுத்த மாதமும் போனோம். அடுத்தடுத்த மாதத்தில் வத்திராப்பு புதுப்பட்டியில் 2 சேசு சபை தந்தையர்கள் இருக்கிறார்கள், செல்வராஜ், மார்க். அது தந்தை செல்வராஜ் அவர்களுடைய 25வது ஆண்டு ஜூபிலி திருப்பலி அங்கே நடந்தது. அங்கே அப்போது 25 பேர். அப்போ செல்வராஜ் ஃபாதர் எனக்கு தெரியும். அவர் 86 87 எல்லாம் மல்லிகாபுரம் என்று ஒரு கிராமத்தில் செங்கல்பட்டில் இருந்தார். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது இந்தியாவிலே மிகவும் பின்தங்கிய கிராமம் போல் தெரிகிறது அந்த மல்லிகாபுரம். ஏன்னா அவர் கூட தான் நானும் போனேன். சென்னையிலிருந்து ஓடி வந்தார்கள் மக்கள் எல்லோரும் அவரை பார்த்து. வயல் வழி, ஏய் எப்படி இருக்க சாமி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, வா, இதுதான் பேச்சு. வேறு வாங்க போங்கன்னு பேச்சே தெரியல.
வா போ அப்படி தான். அப்போ தான் பக்கத்தில் கூட ஆனந்தநாதன் இப்படி ஒரு சாமியார் வந்தார், நம்ம ஊரில் இருந்தார் 9 மாதம். என்ன ஃபாதர் இங்கேயே நீங்கள் 5 வருஷம் இருந்துன்னு சொன்னீங்க, இதை கூட வாங்க போங்கன்னு கூட பழகு உங்களை வைக்க முடியலையே, இது இவ்வளோ பரவாயில்லப்பா அப்படின்னு சாமி சொன்னார். அவருடைய ஜூபிலி அடுத்த மாதத்தில் நான் கலந்து கொண்டேன். இப்போ ஒவ்வொரு மாதமும் அங்கே நடக்கிறது, ஒவ்வொரு வாரமும் பூசை. எவ்வளோ மக்கள் வராங்க அந்த சிறுமலைக்கு. நான் அதை பார்த்து தான் செல்வராஜ் சாமியார்கிட்ட சொன்னேன், சாமி அங்கே அப்படி நடக்கு, இப்போ எவ்வளோ மக்கள் கூடுறாங்க, அதே மாதிரி இங்கேயும் நம்ம குருசுமலையிலும் ஞாயிற்றுக்கிழமை வைங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வற்புறுத்தல் மிக மிக அதிகம். அந்த வற்புறுத்தலின் காரணமாகத்தான் ஞாயிற்றுக்கிழமை பூசி அங்கே வைக்க ஆரம்பித்தார். அதனால் சிறுமலை தந்தை அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து திருப்பலி ஆற்றியது நமக்கு ரொம்ப எனக்கு நன்றி. அதை விட நமக்கும் புதுப்பட்டிக்கும் ஒரு உறவு உண்டு. ஏன்னா புதுப்பட்டியிலிருந்து பங்கு தந்தை குழந்தை அடிகளார் நம்ம ஊருக்கு வந்தார். நம்ம ஊரில் இருந்த விசுவாசம் அடிகளார் புதுப்பட்டிக்கு போனார். அந்த புதுப்பட்டி அந்த குழந்தைசாமி இங்கே இருக்கும்போது ஒரு பழக்கம் இருந்தது. அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலி பூசை இல்லைன்னா, அப்போ மாலையில் பூசையே கிடையாது, காலையில் தான் பூசை, ஜெபத்துக்கு வந்துடுவார். இருக்கும்போது இந்த பக்கம் ஆண்கள், இந்த பக்கம் பெண்கள், கோயில் நிறையா இருக்கும். ஆண்கள் பரலோகத்திற்கு மந்திரம் பாதி சொல்லணும், பெண்கள் அதை முடிக்கணும், இப்படி பாதி பாதி. ஒருத்தர் திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு நிற்க சொல்வார், எந்திரிச்சு நிற்கணும், இப்படி இப்படியெல்லாம் நடந்து ஒரு காலம் ஜெபம் இருந்தது. அதனால் இப்போ பங்கு தந்தை இருக்கிறதுனால நான் அவர்களை சொல்லுகிறேன். அவர்களை பார்க்கறதுக்கு, குழந்தை சாமியை பார்க்கறதுக்கு புதுப்பட்டியிலிருந்து ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள். நான் அப்போ சின்ன பையன். அப்போது குழந்தை சாமி என்ன சொன்னார் தெரியுமா, கொஞ்சம் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு போங்க, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு போங்க இந்த ஊர் மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருக்க பிள்ளைகளை பார்த்து ஏதோ ஒரு பாட்டை தான் சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவு பின்தங்கிய ஊராக இந்த ஊர் இருந்தது. அதனால் மறுபடியும் தந்தை அவளுக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்த மாதம் எங்கள் இந்த இடத்தின் பாதுகாவலரான புனித இஞ்ஞாசியார் பெருவிழா. ஒரு 7-8 ஃபாதர் வருவார்கள். சப்பரம் எடுக்கப்படும். சரியாக 6:30க்கு சப்பரம் எடுக்கப்படும். 7:30க்கு பூசை ஆரம்பிக்கும். போன வருஷம் எல்லோருக்கும் சேலையும் வேஷ்டி துண்டு கொடுத்தோம். அது பெரிய பிரச்சனையை உருவாக்குனதுனால அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். இருந்த போதிலும் ஒரு இஞ்ஞாசியாரை மகிமைப்படுத்தும் வகையில் ஆள்கள் கூட்டிட்டு இந்த சரவணாபுரம், கள்ளியூர், கர்சகுளம், திருச்சாமியாபுரம், இப்படி ஆத்துவழி இப்படி வாரங்களில் அவங்ககிட்ட எங்கள் ஆளுங்க அவங்ககிட்ட கேட்பாங்க, எத்தனை பேர் ரெகுலராக அங்கே வராங்க. மாதம் மாதம் வருகிறவர்களுக்கு மட்டுமே பெண்களாக இருந்தால் சேலை, ஆண்களாக இருந்தால் சாரம் அல்லது வேஷ்டி, 12க்கு கீழே உள்ளவர்களுக்கு துண்டு. உங்கள் ஊர்க்காரர்கிட்ட தான் கொடுப்போம். 20 பேர் ஆனால் 20 அவர் கையில் கொடுத்துருவோம். இங்கே வச்சு தான் கொடுப்பாங்க, ஊருக்கு கொண்டு வர கொடுக்க மாட்டாங்க. கல்லூரினா கல்லூரியில் போய் கொடுத்தா அங்கே சண்டை போடுவாங்க. இங்கே வச்சு கொடுத்துருவாங்க, நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதனால் சேலை கொடுப்பாங்க, சட்டை கொடுப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்கன்ட்டு தயவு செய்து வர வேண்டாம். உங்களை சும்மா அனுப்பக்கூடாது. போன வருஷம் கொடுத்தோமே இந்த வருஷம் கொடுக்கலே அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டமான எண்ணத்து இல்லைனால நான் இப்போ கோயிலில் தான் அதை யோசித்தேன். அதனால் என்ன செய்கிறோம், நான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அடுத்த மாதம் நமக்கு இஞ்ஞாசியா திருவிழா செப்டம்பர் 27ஆம் தேதி நமது மதுரை பேராயர் அவர்கள் வருகிறார்கள். நம்முடைய இந்த இடத்தினுடைய பெருவிழா செப்டம்பர் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை. அந்த நாட்களில் 4 இடத்தை மந்திரிப்பார்கள். இதற்கு பின்னால் 10 சுரூபங்கள் வைக்கப்படும். இதற்கு பின்னால் 10 அடி சுரூபங்கள், 4 சுரூபங்கள், அந்தோணியார், கிறிஸ்தரசர், லூர்து மாதா, சகாய மாதா சுரூபங்கள், 6 மாதா சுரூபங்கள் இந்த பக்கம் வைக்கப்படும். அங்கே புதுமை மாதா அது கையில் இயேசுநாதர் கையில் வந்த ரத்தம், தண்ணி, அதை அப்படி வீணாக விட்டுறக்கூடாது. அதனால் அதுக்கு முன்னாலேயும் ஒரு அழகான 2 செட்டு கோயில்கள், சின்ன கோயில்கள் அமைக்கலாம் என்று நினைத்திருக்கிறோம். அதையும் அவர்கள் ஆசீர்வதித்து நமக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னது, எப்பா கோயிலில் பூசை வைக்கிறத கூடிய மட்டும் தவிர அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, பக்தியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூடிய மட்டும் தவிர்த்து வேறு ஏதாவது யோசி அப்படின்னு இருக்கிறார்கள். நாங்கள் யோசித்து இருக்கிறோம். கோயிலில் வச்சு பூசை நடக்காது, பின்னால் அந்த கிரவுண்டில் வச்சு பூசை நடைபெறும். இதற்கு தந்தை அவர்கள் யோசனை கேட்டு அவர்கள் அதுக்கும் தகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள். அதற்காகவும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து வாருங்கள். இந்த இடமும் புனிதமான இடம், நிறைய புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மன அனுமதி கிடைக்கிறது, அதே போதும். அதனால் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். மார்ச் மாதம் உலகம் இருந்தது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீட்டில் அடுப்பே எரிய முடியாமல் போய்விட்டது. உலகத்திலே அடுப்பு எரிய முடியாத அளவுக்கு வந்து விட்டது. அப்பொழுது எங்களுக்கு தொழில் முடங்கி போகுமோ, எங்களுக்கு தொழில் முடைந்தால் நாங்கள் ரோட்டுக்கு தான் வரணும், அவ்வளவு கடன் இருக்கிறது பேங்கில், என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படின்ட்டு நாங்கள் என்ன செய்தோம், இங்கே பெரிய ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணி கண்ணீர் வடித்து, நீ சரணாகதி அடைந்து என்ன ஒன்றாலும் நீ பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் போடுகின்ற புஸ்தத்தையெல்லாம் நானும் ஆனந்தம் வந்து கெட்டி அந்த பாதத்தில் வைத்து அன்றையிலிருந்து மிக பெரிய திரியை எரிய வச்சேன். 2 திரி சொன்னேன், 24 மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இப்போவுமே எரிந்து கொண்டே இருக்கும். அந்த திரி எரிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் படிப்படியாக விலகியது, விலகிவிட்டது. கடவுள் பெரிய ஒரு அற்புதத்தை செய்து எங்களை காப்பாற்றினார், எங்களோடு இருக்கிறவர்களையும் காப்பாற்றினார். அதனால் இவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான இடத்தில் இருக்கிறோம். அதற்கு வருகின்ற உங்களுக்கும் நன்றி. இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து எனக்கு ஊக்கத்தையும் நல்ல வார்த்தைகளையும் சொல்லி உற்சாகம் கொடுக்கக்கூடிய நமது பங்கு தந்தையவர்களுக்கும் நன்றி. இது முடிந்தவுடன் எனது நற்கனை ஆட்சியின் நடைபெறும். அது முடிந்தவுடன் வழக்கம் போல் உணவு கொடுக்கப்படும். நன்றி. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனிதமான அன்பு தீயால் இன்று பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தாம் ஆடையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தாம் ஆடையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சாதாரண திருச்சபையை விலக்கி உம்முடைய ஊழியர்களின் இருதயங்களிலே தேவ பக்தி சுவாலையை சொலிக்க செய்கிற சத்திய சூரியனாய சேசுவே, தேவரீரை ஸ்துதித்து ஆராதிக்கிறோம். உம்முடைய திருவிடை பணிக்குள்ளாகி தேவரீர் வீசுகிற தேவ சிநேக கதிரொலியை அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசைவுமின்றி குளிந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசட்டைத்தனத்துக்கு பரிகாரமாக பக்தி சுவாலருடைய விருப்ப பற்றுதல் உள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது.
இயேசுவின் திரு இருதயத்துக்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சரணாகதியாக விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் கருணை கண்களை திருப்பி அருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்க ஆசையாய் இருக்கிறோம். மிகவும் பரிசுத்தமான இயேசுவே, மனிதர்களுக்குள்ளே அநேகர் உம்மை அறிந்ததே இல்லை. அநேகர் உம்மை பழித்து வேண்டாம் என்று தள்ளி போடுகிறார்கள். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லோரையும் உமதுபால் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் எங்களை காத்தருளும். மிகவும் தயாளமான இயேசுவே, உம்மை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளுக்கும் தேவரீர் அரசராய் இருப்பீராக. இவர்கள் எல்லோரையும் பசி, வறுமை, பிணி ஆகியவை தாக்காதபடி எப்போதும் காத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்த பிள்ளைகளின் பேரில் இரக்கமாயிரும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை உலக அபாயத்திலிருந்து என்றென்றும் காத்தருளும். உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமாதானத்தை தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரை ஒரே குரலாய் உம்முடைய திரு இருதயத்துக்கு மகிமையும் வணக்கமும் சதா காலமும் உண்டாவதாக. உமது புகழ் இடைவிடாது ஒலிக்க கடவது. ஆமேன். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே,